இப்போ இந்த ஃபோன் நெட்வொர்க்கும் என்னோட எதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப நேரமா கால் பண்றேன், ஆனா ராஜ்க்கு கால் போக மாட்டேங்குது. நான் இப்போ என்னதான் பண்றது? இது ஷர்லின் பேபி சிரிக்கிற சத்தமாச்சே. நல்லா இருக்கு. இந்த முட்டாள் மகாராணியை என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளுக்கு நிஜமாவே அறிவில்லாம போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, என்னோட உண்மை வெளியே வந்துடும், நான் மாட்டிக்குவேன், என் நிலைமை அவ்வளவுதான். ஆனா இப்போ சிரிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு இது வேற யாரோ போல இருக்கே. ஆனா இவ சிரிப்பு அப்படியே பேபி மாதிரியே இருந்துச்சு. ஃபிகரும் பேபி மாதிரி தான் இருக்கு. ஒரு மோசமான நாள்ல கூட இவ்ளோ அழகான ஒரு காட்சியை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹாய் பிரீதா. இந்த கிரிக்கெட் பிளேயர் இருக்கானே, எப்ப பாரு என் பிரீதாக்கு பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான், ஏதோ பாடி கார்டு மாதிரி. பிரீதா, இன்னைக்கு நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. அழகா இருக்கல்ல? நீ எங்க இருந்த? எங்க இருந்த? ஏன் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். உனக்கு எப்படி தோணுது? ஆனா பிரீதா கிட்ட பதில் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம் பிரீதாவோட ரிலேட்டடா இருக்கு. நான் பிரீதாவுக்கு கிஃப்ட் வாங்க போயிருந்தேன். அது என்னன்னா, என்னோட வருங்கால மனைவி லட்சத்துல ஒருத்தி. சோ கிஃப்டும் அதே மாதிரி இருக்கணும்ல. எங்க காட்டு கிஃப்ட் காட்டு. உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? கிஃப்ட காட்டு. வீட்ல இருக்கு. சாரி பிரீதா, நான் உங்களுக்கு அப்புறமா கிஃப்ட் கொடுத்துட்றேன். இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. நீ தான் கிஃப்ட் வாங்க போவே இல்லையே. நீ இந்த பார்ட்டிலையும் இல்ல. பார்ட்டின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இங்க ஷர்லினியும் காணோம். ஷர்லினா? இப்பதானே அவங்கள பார்த்துட்டு வந்தேன். பார்ட்டியில தான் இருக்காங்க. ஓ, அப்போ உனக்கு கழுகு பார்வைங்கிற. உனக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்ல? நல்ல வெளியே வந்துட்டீங்க ரிஷப். உங்க தம்பிக்கு அவங்களோட அண்ணி, ஐ மீன் வருங்கால அண்ணிய கண்ணுக்கு தெரியலையா? நீங்களே சொல்லுங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ எதுக்கு இப்போ வக்கீல் மாதிரி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? ஏதாவது வேலை இருக்கா? கேட்டுக்கிட்டு இருந்தா அதான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஷர்லின் பாச்சில தான் இருக்கா. என்னாச்சு? ஏதாவது வேலை இருக்கா? ஆமா இருக்கு. அதான் வந்துட்டாங்கல்ல, இனிமே வேலை ஈஸி தான். கிரீஷ் சார், கொஞ்சம் அதை இங்க கொடு. இந்த மாஸ்க் போடுறது மேண்டேட்டரி தானே? அதாவது கம்பல்சரி தானே? கம்பல்சரி சார். இது சூப்பரா இருக்கு. பிரீதா, இது எப்படி இருக்கு? முகமுடியா பொய்ய மறைக்க பாக்குறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. முகத்துல மாஸ்க் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பிரீதா. யா, பிரீதா, உன்ன இவன் ரொம்ப ஒன்னும் தொல்லை பண்ணல? எக்ஸ்கியூஸ் மீ. வா. ஷர்லின் இப்ப இங்கதான் இருக்கா. ஸ்ருதி சீக்கிரமா உண்மையை சொல்ல வைக்கிற இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் ஷர்லின் எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவா. ஆனா ஸ்ருதி வர ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? அது என்னாச்சு? நீ எனக்காக இந்த ரவுடிங்க கிட்ட ஃபைட் பண்ண, அதான் உனக்கு இப்படி அடிபட்டுருச்சு. நீ கூட தானே பழிய உன் மேல ஏத்துக்கிட்ட. அவங்க கிட்ட நான் வண்டி ஓட்டல, நீதான் வண்டி ஓட்டுனன்னு சொன்னல. நீ என்னோட தண்டனையை ஏத்துக்க தயாரா இருந்த. உனக்கு நான் எந்த விதமான ப்ராப்ளமும் வரவே விட மாட்டேன். நானும் உனக்கு அப்படி எந்த விதமான ப்ராப்ளத்தையும் வர விட மாட்டேன். ஸ்ருதி, நான் ஃபர்ஸ்ட் டைமா உன்னோட இந்த உருவத்தை பாக்குறேன். ஒரு விஷயம் சொல்லவா?
நீ எவ்வளவு தைரியமானவன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தால தானே நான் அவங்கள அடிச்சேன். நானும் தான் அந்த தைரியத்துல தான் அவங்கள அடிச்சேன். அவங்க எல்லாரையும் நான் ஒரு வழி பண்ணிட்டேன். இந்த பொண்ணு கிட்ட மோதி இருக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல. அவங்களால என்ன மறந்திருக்கவே அதை முடியாது. யாரால மறக்க முடியும்? ஆமா, அதுவும் உண்மைதான். போலாமா? போலாம். என்ன எதுக்கு வர சொன்ன? இப்பதான் ஜானகி ஆண்டி நம்ம 2 பேரையும் ஒன்னா பாத்துட்டு போனாங்க. நீயும் நானும் சண்டை போட்டுட்டு இருந்தது இன்னும் அவங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்க, ஆனா மண்டைக்குள்ள புத்திங்கிற விஷயம் கொஞ்சம் கூட இல்ல. நீ ரொம்ப பெரிய முட்டாள். ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஏன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிற? நீ உன் அறிவை பயன்படுத்தவே மாட்டியா? எனிவே, நான் அறிவை யூஸ் பண்ணுவேன். அதனால நீ எனக்கு போன் பண்ணி கூப்பிடும் போது நான் இங்கே வந்துடுறேன். அர்ஜென்ட்டான விஷயம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன என்கிட்ட பண்ண சொல்றியோ நான் அதை பண்ண மாட்டேன். போதும் போதும் பேபி, இவ்வளவு அதிகமா பேசாத. எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும், இல்லைன்னா நரம்பெல்லாம் வெடிச்சிரும். நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசினாதான் எனக்கு நரம்பெல்லாம் வெடிக்கும். சரியா? சீக்கிரமா சொல்லித்தல, என்ன வேலை இருக்கு? பொறுமை, அமைதியா இரு. உங்ககிட்ட இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்றதுக்கு தான் இங்க வர சொன்னேன். டைம் பாஸ் பண்றதுக்காக இல்ல பேபி. நான் உங்ககிட்ட சொன்னல, அத்தைய அதாவது சரளா ஆண்டியை தடுக்கிறதுக்காக ஒரு பிளானை பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னல. ஸோ அந்த பிளானை இப்போ யோசிச்சுட்டேன். நான் ஒரு ஃபுல் டூர் புல்லட் ப்ரூஃப் பிளானை யோசிச்சிருக்கேன். அண்ட் ஐ எம் டேம் ஷூர் இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படியா? என்ன பிளான்? மற்றவங்களை ஏமாத்துற பிளான் தான். என்ன? ஹலோ, நான் மேல இருக்க காரிடாரோடைய கடைசி ரூம்ல இருக்கேன். சீக்கிரமா வந்துரு. நீ யார் கால் பண்ண? என்ன பிளான் முதல்ல என்கிட்ட சொல்லு. கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு எல்லாம் தெரியும். ஜஸ்ட் 2 minutes, trust me. ட்ரெஸ் பண்ணி தான் இந்த நிலைமையில நிக்க வச்சிருக்கேன். இதுக்கு அப்புறம் எங்க போகணும் பாரு. பேபி பின்னாடி பாரு. Can you close the door please? பேபி இவங்களை பாரு. உன்னோட லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஸ்ரேயா, ரைட் சைடுல இருக்கிறது ஆரவ். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மத்தவங்களை நாம இப்போ முட்டாளாக்க போறோம். என்ன? யா, just look at her. அப்படியே பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா. And I must say, உன்ன மாதிரியே தைரியமானவளாவும் இருக்கணும். அண்ட் இவளை பார்த்து யாரு ஷர்லின் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஷர்லின், மீட் ஷர்லின். உனக்கு மொத்தமா மூளை குழம்பி போயிடுச்சு நினைக்கிறேன் பிருத்வி. என் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உன்கிட்ட அறிவு இருக்கணும், புரியுதா? இது எப்படி? இப்ப எல்லாரும் அவங்கவுங்க மாஸ்க போடுங்க. ஃபாஸ்ட். பேபி சொல்லு. இப்ப இதுல ஷர்லின் யாரு, பிருத்வி யாருன்னு சொல்லு. ஹாய் ஷர்லின். ஹாய் பிருத்வி. இவன் பிருத்வியா இல்ல இவன் பிருத்வியா? இவ ஷர்லினா இல்ல இவ ஷர்லினா? பிருத்வி, நம்ம எதுக்கு மாஸ்க் போட்டு விளையாடிட்டு இருக்கோம்? சரி, ஓகே, மாஸ்க் போட்டுக்கும் போது இவங்களை யாருக்கும் அடையாளம் தெரியாது. பட் வாட் அபவுட் our clothes? நீ என்னைய மிரட்டுற? தெரியாதவங்க யார்கிட்டயும் இப்படியெல்லாம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவங்க என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவங்க சண்டை போட்ட காரணத்தை சொல்லல. ஷர்லின் பிரீதாவை பத்தி சொல்லிட்டா, பிருத்வி ரிஷப் பத்தி சொல்லிட்டா. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்காக யாராவது இப்படியெல்லாம் சண்டை போடுவாங்களா? கரண் கிட்ட சொல்லலாம். வேணாம், நான் ரிஷப்கிட்ட சொல்றேன். ஏன்னா ரிஷப் கூட தான் ஷர்லினுக்கு கல்யாணம் நடக்க போகுது. போலாம். வேண்டாம், கரண் கிட்டே சொல்லிடலாம். கரண் நில்லுப்பா. கரண் செல்லம், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. ஆனா நான் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அப்படி என்ன பாத்தீங்க? நான் ஷர்லினும் பிருத்திவியும் சண்டை போடுறத பார்த்தேன்ப்பா. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறத பார்த்தேன்ப்பா.
இப்படி ஒரு சண்டை, இப்படி ஒரு கோவம். தெரியாதவங்க யாருமே இப்படி ஒரு சண்டையை போட்டுக்கவே மாட்டாங்கப்பா. புதுசா இருக்குப்பா. இந்த மாதிரி சண்டை நடக்கணும்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கணும். ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாதான் சண்டை போட முடியும். இல்லப்பா, எனக்கு ரொம்பவே சந்தேகமாவே இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஆழமான உறவே இருக்கு. ஏதோ கண்டிப்பா இருக்கு. எனக்கு தெரியும் ஜானகி ஆண்டி, என்ன நடக்குதுன்னு தெரியும். தெரியுமா? தெரிஞ்சும் அமைதியா இருக்க? பார்ட்டியை நிறுத்தலாம்ல? இல்ல ஜானகி ஆண்டி, நான் எப்படி ஜானகி, 4G 5G ஸ்பீட்ல இங்க வா, இங்க வா. ஐயோ, எக்ஸ்கியூஸ் மீ ஹேண்ட்ஸம், என் கூட வா, கொஞ்சம் வேலை இருக்கு. வான்னு சொல்றல, வா. என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? வா. ஜானகி, நீ என் கூட வா. என்னாச்சு? என் கூட வா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? ஓஹோ, என் கண்ணை பாரு. என் கண்ணு எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஆமா, வந்துட்டு இருக்கு. கண்ணுல தூக்கம் நிறைஞ்சு இருக்கு. தூங்க போறீங்களா? அட, என்ன நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? நான் ஏன் தூங்க போறேன்? என்னோட எதிரிங்க தான் தூங்க போவாங்க. அட, நீங்க தானே இப்ப சொன்னீங்க நான் தூங்க போறேன்னு. அதனாலதான் கேட்டேன். என் கண்ணுல இருந்து தண்ணி வர்றது தூக்கத்தினால இல்ல, எது கண்ணு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அது என்னன்னா, நான் ரொம்பவே அழகா பிரிட்டியா இருக்கல. எல்லாருமே என்ன பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க. எத்தனை பேர் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. இன்னும் சில பேரு மகேஷோட அக்காவான்னு கேட்டாங்க. ஆமா ஆமா, எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஆமா, உண்மைதான். நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. நான் எப்படி சொல்றது? நிஜமாவே மகேஷ் அண்ணன் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க. அப்படிதானே இருக்கு? ஆமா. வாங்க, நான் உங்களுக்கு திஷ்டி எடுத்து விடுறேன். நான் ஏன் பதில் சொல்லணும்? நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீ ஏன் நினைக்கிற? ஆனா பிரீத்தாக்காக சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயம் பிரீத்தா சம்பந்தப்பட்ட விஷயம். நான் பிரீத்தாக்காக கிஃப்ட் வாங்க போயிருந்தேன். கண்டிப்பா அந்த ஷர்லினும் பிருத்வியும் ஒன்னா தான் இருந்திருக்காங்க. ஐ மீன் 2 பேருமே ஒன்னா வெளியே போயிருப்பாங்க. ஒன்னாவே பார்ட்டிக்கு திரும்பி வந்திருக்கணும். பிருத்வியை நான் பார்ட்டியில பார்த்த அதே டைம்ல தான் அண்ணா ஷர்லினையும் பார்த்ததா சொன்னான். கண்டிப்பா என்னமோ நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா ஸ்ருதி வர ஏன் இவ்வளவு லேட் ஆகுதுன்னு தெரியலையே. எங்க இருக்காவா? நான் ஒன்று பண்றேன், அவகிட்டே கேட்டுறேன். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ஒழுங்கா வண்டியை நேரா பார்த்து ஓட்டு, இல்லன்னா ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. அடேங்கப்பா ஸ்ருதி, ஒரு ஆக்சிடென்ட் உனக்கு நிறைய கத்து கொடுத்துருச்சு போல. ஆமா, அதனும் உண்மைதான். சமீர், போன் எடு. பிக் த போன். யா கர்ணனா. சமீர், எங்க இருக்கீங்க நீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு லேட் பண்ணிட்டு. சரி, நீங்க ஒண்ணு வாங்க போனீங்கல்ல, அது கிடைச்சதா இல்லையா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அண்ணா, நாங்க எப்பவோ வந்திருப்போம். நாங்க வர எதுக்கு லேட் ஆச்சுன்னா? எதுக்கு இப்ப மொத்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் சொல்லாத, தேவையில்லாம பயப்படுவாங்க. வேற ஏதாவது சொல்ல, லைக் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். ஹலோ ஹலோ. அது அண்ணா, அது என்னன்னா, ஸ்ருதிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாட்? ஸ்ருதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவளுக்கு ஒன்றும் ஆகல? அடியெல்லாம் ஒன்றும் படலையே. சமீர், உனக்கு அறிவு இல்ல? உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? ஸ்ருதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்க. என்ன நடந்தாலும் கால் பண்ணி சொல்லணும்ல. அச்சோ அண்ணா, ரிலாக்ஸா இருங்க. எல்லாம் ஓகே தான். ஸ்ருதி இப்ப நல்லா தான் இருக்கா. நாங்க இப்ப வீட்டுக்கு வரோம். நோ நோ, நவ லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி, ஓகே? முதல்ல அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ, அப்புறமா இங்க வா. ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் ஹர். ஓகே கர்ண் அண்ணா, ஓகே பை. ஓகே பை. பிரீதா கிட்ட சொல்லி ஆகணும் ஸ்ருதிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை. அண்ணா சொன்னதை கேட்டியா? டாக்டர் கிட்ட போலாமா? நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னோட அக்கா பிரீதா அக்கா இருக்காங்க, அவங்க என்ன பாத்துக்குவாங்க. நீ பத்திரமா அப்ப வீட்டுக்கு போ ப்ளீஸ். காந்தி
பேபி அந்த ஸ்ரேய ரொம்ப நேரமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, அவ இன்னும் இங்க வரல. ஓ ஐம் சாரி, நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். வாவ், பார்க்க எக்ஸாக்ட்லி என்ன மாதிரியே இருக்கு. குட் ஜாப். ஃபென்டாஸ்டிக். அடேங்கப்பா, டூ குட். பேபி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உன் பேமெண்ட் ஃபுல்லா 50,000 இருக்குல்ல? 50,000 முழுசா இருக்கு. நல்லா எண்ணிக்கோ, நல்லா செக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 20,000 கம்மியா இருக்குன்னு சொல்லாத. அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தேவையில்லை, ஓகே? அப்புறம் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ. இந்த வீட்ல சின்ன சின்ன பொருள் கூட திருட்டு போக கூடாது. இஸ் தட் கிளியர்? நான் பண்ண மாட்டேன். திருட்டா? இது உன்னோட பேமெண்ட். நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. பார்க்க எங்களை மாதிரி இருக்கீங்களே, எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண, எங்களை மாதிரி மாற உங்களுக்கு பணம் கிடைக்குது. என்ஜாய். ஆனா நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் நடக்கணும். பிளான்ல எதுவும் மாறக்கூடாது. பிகாஸ் ஐ எம் a perfectionist. இஸ் தட் கிளியர்? பேபி உன்கிட்ட ஒன்று கேட்கவா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? பேபி, இன்னும் நான் பிளானை சொல்லவே இல்லையே. போதும் போதும், இங்கே விட்டுருங்க. நான் இங்கே தான் போகணும். இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. நேரத்துல கொண்டு வந்து விட்டீங்க. நன்றி ரொம்ப மேடம். தேங்க்ஸுங்க. நீங்க பார்த்து போங்க. ஆ, நான் உள்ள போய் அவங்க கிட்ட எப்படியாவது உண்மையெல்லாம் சொல்லிட போறேன். இந்த வண்டி தானே அது? அப்படின்னா அத்தை உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லேட் பண்ணிட்டோம். நல்ல வேலை இன்னொரு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. இல்ல லேட் ஆயிருக்கு. சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி. நான் உடனே ரிஷபை பார்த்தாகணுமே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உண்மையை சொல்லி ஆகணும். ஷர்லின் மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பா ரிஷப் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. ஆனா ரிஷப் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. கரண் குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க யாருமே இல்லையே. பிரீத்தாவை கூட இங்க காணுமே. அம்மா எங்க இருக்காங்க? இன்னும் வரல. அவங்களுக்கு ஃபோன் கூட போகவே மாட்டேங்குது.